Welcome to NEET class 2020 காக குயிக்காக ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம 20 சம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம செகண்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். அதாவது மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். அது ஒரு 5 சம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். நான் 21st ப்ராப்ளம். டோட்டலாக இது 21வது கணக்கு. I wish you all to achieve your goal of becoming doctor and serve the humanity. உங்களுடைய கனவு மைப்பட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 21வது கேள்விக்கு போகலாம். A bullet fired into a fixed target loses half of its velocity after penetrating 3 cm. How much further will it penetrate before coming to rest? ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புல்லட்டை ஃபயர் பண்ணுறோம், ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணி என்னது கொஞ்சம் தூரம் உள்ளே போயிருக்கு, 3 சென்டிமீட்டருக்கு. அந்த சமயத்தில் என்னோடய வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி பாதி ஆகிடுச்சு அப்படின்றாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றதுனால இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணுன்றது முதல்ல உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஃபஸ்ட்டு யூ மஸ்ட் திங்க் ஆஃப் திஸ். அதுக்கு பிறகு வெலாசிட்டி அவங்க தரல, நீங்கள் தான் அசீவ் பண்ணிக்கிறீங்க. இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 3 சென்டிமீட்டருக்கு பிறகு அதில் பாதி, அதனால் u/2 the whole square போட்டுக்கோங்க. 3 சென்டிமீட்டர் போயிருக்கு. இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா u²/4 -u² = 6a ஆகும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -3a²/4 = 2a ஆர் a = this. பிகாஸ் போக போக ஆக்சிலரேஷன் குறையும், அதனால் உங்களுக்கு மைனஸ் ப்ராப்பர். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாது, ஐயோ மைனஸ் வருதே அப்படின்ட்டு. இப்போ 3 சென்டிமீட்டர் உள்ளே நுழைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ தூரம் போனால் நின்றுடும் அப்படின்றான். ஸோ 3 சென்டிமீட்டர் சமயத்தில் என்ன வெலாசிட்டி u/2, அது நிற்கணும், ஸ்டாப் ஆகிடணும். ஆனால் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி 0. எஸ் கேட்குறாங்க. யூஸ் த சேம் ஃபார்முலா அண்ட் சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூஸ். இது 0, u²ன்றது நமக்கு இங்கே u/2 அப்படின்னு சொல்லியிருக்கனால u²/4. ஏ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எல்லாம் கேன்சல் ஆகுது அழகாக. எஸ்ன்றது 1. ஸோ ரொம்ப சிம்பிள் கணக்கு. உங்களுக்கு அந்த v² - u² = 2as அப்ளை பண்ணணுன்றது முதல்ல தெரியணும். தெரிஞ்சது அப்படின்னா ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லை. ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் மேட் வெரி கிளியர். நவ் ஐ வில் கோ ஃபார் கொஸ்டின் நம்பர் 22க்கு போகலாமா? 22nd ப்ராப்ளம். ஒரு பந்தை போட்டுறோம். ஒரு டவர் ஆஃப் ஹைட் h மீட்டரில் இருந்து ஒரு பந்தை கீழே ட்ராப் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி பால் இன் த லாஸ்ட் செகண்ட் ஆஃப் த மோஷன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி ஃபஸ்ட் 5 செகண்ட்ஸ். ஸோ இந்த 2 ஃபார்முலா உங்களுக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகணும். ஏன்னா லாஸ்ட்டு செகண்ட் சொல்லியிருக்காங்க, nth செகண்ட் u + a/2 × 2n - 1. ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் அதுக்கு ஃபார்முலா ut + half at² பதிலாக gt² பிகாஸ் இட் இஸ் ட்ராப்டு அப்படின்றதுனால. இட் இஸ் அ ஃப்ரீ ஃபால், ட்ராப்டு அப்படின்னால u கூட 0, நீங்கள் நேராகவே ½ gt² போடலாம். சரியா? இப்போ நாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். nth இதில் பண்ணுறப்போ ட்ராப்டு இது 0 ஆகிடுச்சு. ஸோ இந்த nth அப்படின்றது a/2, அதாவது இங்கே g/2 2n - 1 அப்படின்னு வருது. ஜின்றது அவங்க கொடுக்கறனால ஜென்ரலாக நீங்கள் 10 எடுத்துக்கோங்க. அதனால் இது என்னாகும், g/2னால 5 ஆகிடுது. 5 டைம்ஸ் ஆஃப் 2n - 1 ஆகிடும். இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க, எஸ் இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 5 செகண்ட்ஸ். அதாவது இந்த இடத்துல tன்றது 5. அப்போ இங்கே இது யூஸ் பண்ணால் என்னாகும், ½ × g × 10t², அதாவது 5 × 5 எப்படியாவது இது = 125 வரும். இந்த ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றது கணக்கில். அப்போ 1 = 2 அப்படின்னீங்கன்னா அது 10n - 5 = 125. அதர்வைஸ் 10n = 130. அது போயிடுச்சுன்னா n, அதாவது 13 செகண்ட்ஸ். என்னது என்ன, nth டைம், அதாவது மொத்தமாக 13 செகண்டு ட்ராவல் ஆகுது. அந்த 13வது செகண்டில் அப்படின்றது நம்ம nthன்னு வச்சுருக்கோம். ஸோ டைம் இஸ் 13 செகண்ட்ஸ். இப்போ நான் அவங்க கேட்குறாங்க, what is the height of the tower? அந்த ஹைட் ஆஃப் தி டவருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், h = அதாவது எஸ்ன்றது ஹெச்னு ஆகுது, ½ × g × t². ஜிக்கு பதிலாக 10 போடுறோம். t²ன்றது இப்படி வரும். இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா the ஆன்சர் 845 meters. 5 9s are 45, மிச்சம் 4, 5 16 வந்து 80, 80 + 4 84, 845 meters. That is the answer is C. So again a simple problem. ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது. Only thing திருப்பி உங்களுக்கு இந்த ஃபார்முலா
ஃபிட் ஆகணும் தெரியணும், nth செகண்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது. அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகாமல் நிதானமாக போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். மல்டிப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நான் 23rd போகலாம். Question number 23, a body initially at rest is moving with an uniform acceleration a meter per second square. Its velocity after n second is a v. Displacement of the body in the last 2 seconds is. Displacement of the body in the last 2 seconds. So initially at rest கொடுத்துருக்காங்க, it's moving with a uniform acceleration கொடுத்துருக்காங்க, n செகண்ட்ஸ்க்கு அப்புறம் velocity வந்து n கொடுத்துருக்காங்க. இப்போ displacement of the body in the last 2 seconds அப்படின்னு சொன்னோம்னா ஜென்ரலாக நம்ம எஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் சே t செகண்ட்ஸ். நம்ம இங்கே n செகண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ n/2 s equal to ut plus half at square. Initial at rest, அதனால் இது 0 ஆகிடும். ஸோ பாடி இஸ் இனிஷியலாக மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்கிறாங்க. ஸோ ஏ கொடுத்துருக்காங்க, அதனால் இது வந்து half into a. அந்த n செகண்ட்ஸ் வச்சுருக்கோம், அதனால் இது n ஸ்கொயர்னு வச்சுட்ருக்கோம். எஸ் n-2 டிஸ்டன்ஸ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன், இது எஸ் n-2, n-2 செகண்ட் எடுத்துக்காதீங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் n-2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இது s1 இது s2ன்னு வச்சுக்கலாம். அப்போ இது என்ன ஆகும், திஸ் பார்ட் வில் பி half into a. இது வந்து n-2 the whole square ஆகும். இதை பண்ணிங்க அப்படின்னா half a, இது n ஸ்கொயர் minus 4n plus 4 அப்படின்னு வரும். அதான் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் சரி 10 செகண்ட், டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் 8 செகண்ட்ஸ் அப்படின்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் எவ்வளோ கிடச்சிரும் இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் n செகண்ட்ஸ் மைனஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் n-2 செகண்ட்ஸ் அப்படின்னா லாஸ்ட்டு 2 செகண்ட்ஸில் எவ்வளோ ட்ராவல் பண்ணதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் அவங்க கேட்குறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி இந்த லாஸ்ட். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுட்டு இந்த ஈக்குவேஷனை 2ன்னு வச்சுட்டு, ஸோ லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் எஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த லாஸ்ட் 2 seconds. So 1 minus 2. 1/2 a common. இதில் n ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் பண்ண போகிறோம், மைனஸ் n ஸ்கொயர், இது ப்ளஸ் ஆகிடும், அது மைனஸ் ஆகிடும். இந்த ரிசல்ட் வந்து என்ன பண்ணிக்கும் உங்களுக்கு 1/2 a அப்புறம் 4n, அது வந்து 4 கூட காமனாக எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2ன்னு வந்துருக்கும். ஸோ யூ வில் பி கெட்டிங் 2a into n-1 வருது. ஆனால் அவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, வியோட ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது வேறு ஏதாவது நம்ம யோசிக்கிறோம், இதோட இதை வச்சுட்டு என்ன பண்ணுறோம், லெட் அஸ் கோ ஃபார் இந்த வி என்னவா இருக்கும்ன்றதை பார்க்கலாம். இதில் நமக்கு எந்த ஒரு ஃபார்முலா இருக்கேன், v is equal to u plus at. இந்த uன்றது இனிஷியல் ரெஸ்ட்னு சொல்லிட்டு, அதனால் v is equal to ஒன்றும் a and n ஆகும். அப்போ வாட் இஸ் ஏ, ஏ அப்படின்றது v/n அப்படி சொல்லாமா. ஸோ இந்த பார்ட்டை கொஞ்சம் பண்ணிக்கிறீங்க. பண்ண பிறகு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டா 2 times of v/n வரும். இது வந்து n-1 அப்படியே இருக்கும். ஏக்கு பதிலாக v/n போட்டிருக்கேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா அப்படின்றது. 2v இருக்குது, n-1 இருக்குது, n இருக்குது. therefore C is the answer. ஸோ இந்த கொஸ்டினில் மோஸ்ட்லி தி ஸ்டூடெண்ட்ஸ் யூ டூ தட், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு இந்த half into a into 4 times of n-1 எல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணி 2a into n-1 வரைக்கும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் தே டூ த மிஸ்டேக், அதாவது தே டோன்ட் லிங்க் இட், அந்த ஏ வந்து வரக்கூடாது, அது ஏக்கு பதிலாக வி வரணுன்றதை இந்த பார்ட் பண்ணுறது யோசிக்கிறது இல்லை. அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாமல் தே ஃபைண்ட் தட் இந்த ஆன்சர் ஏதோ சரியாக இல்லை அப்படியே ஒரு கெஸ் பண்ணிடுறாங்க அல்லது ஓமிட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. v equal to u plus at ஒரு ஃபார்முலா நம்ம வச்சுருக்கோம். அதில் இனிஷியல் வெலாசிட்டி 0ன்றது மறக்காமல் வச்சுக்கோங்க. அதில் வந்து v equal to an வரும். அப்போ ஆக்சலரேஷன் v/n யூ மாற்றிக்கோங்க, ஆக்சலரேஷன்றதை v/n. யூ கெட் தி ஆன்சர். Now question number 24. Question number 24 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்.
A thief started his car and goes with an acceleration of 2 meters per second square. Police who come after 5 seconds in a van to the spot chases the car with a uniform velocity of 20 meters per second. The multiple choice of police cannot catch the thief அப்படின்றாங்க. ரெண்டாவது டேட்டா வந்து போதுமானதில்லை, டேட்டா இன்சஃபிஷியன்ட். ஏன் வெலாசிட்டி த கார் தரல, ஆக்சிடென்ட் வேனும் தரல, எப்படியா ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றாங்க. மூணாவது போலீஸ் கேட்ச் பண்ணிவிடுவாங்க 5 செகண்டுக்கு அப்புறம். நாலாவது போலீஸ் கேட்ச் பண்ணுவாங்க 30 செகண்டுக்கு அப்புறம் அப்படின்ட்டு ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த போலீஸ் சேஸ் பண்ணி தீஃபை பிடிச்சிடுவாங்க நம்ம அசியூம் பண்ணுவோம். அதாவது தே டேக் 3 seconds டு கேட்ச் தி தீஃப். இது நம்முடைய அசம்ஷன். இப்போ நம்ம அசம்ஷன் தப்பாகவும் இருக்கலாம். அதாவது போலீஸ் கேனாட் கேட்ச்ன்ற மாதிரி வரலாம். அப்போ என்ன ஆகும், நம்ம பண்ண போகிறதில்ல கணக்கில் டி நெகட்டிவாக வந்தது அப்படின்னா போலீஸ் கேனாட் கேட்ச் அப்படின்லாம். இப்போ ப்ரொசீட் பண்ணுறப்போ ஏதாவது டேட்டா நமக்கு தேவைப்பட்டு அது இல்லாமல் இருந்ததுன்னா பி சாய்ஸை சூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு வேளை நம்மளால் சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த 2 சாய்ஸில் ஏதாவது ஒன்று வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம், போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 செகண்டுக்கு அப்புறமா வந்தவங்க ஒரு T செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணி, அதாவது 20 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் பண்ணி அந்த தீஃபை பிடிச்சிட்டாங்க. இப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த போலீஸ்? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை போலீஸ், ஒரு செகண்ட் 20 மீட்டர் போகிறாங்க, T செகண்ட்ஸ்க்கு 20 T மீட்டர்ஸ் போவாங்க. இதே இப்போ பிடிச்சிட்டாங்கன்றதுனால இந்த நேரத்துலையே என்ன பண்ணுறாங்க, அவன் எவ்வளோ கவர் பண்ணியிருப்பான், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தீஃப் எவ்வளோமா இருக்கும் அப்படின்னா அவன் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கான், இவங்க T அப்படின்னா அவன் அதை விட ஒரு 5 செகண்ட் ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணியிருக்கான். T + 5 செகண்ட்ஸு ட்ராவல் பண்ணியிருக்கான். இது மறக்காமல் இந்த T + 5 எடுத்துக்கணும், அங்கேயும் டீன்னு போட்டக்கூடாது. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் சே n செகண்ட்ஸ் அப்படின்னா, ஸோ S is equal to ut plus half a/t². இது ஃபார்முலா. சரியா? அவனுக்கு ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் அவன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கார், அதனால் இது 0, இது ஹாஃபு, இது a அப்படின்றது அவனுக்கு 2, அவன் டைம் வந்துடுது T + 5. இதுவும் ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் போலீஸால் பிடிச்சிருக்க முடியும். கரெக்டாக? இப்போ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதை பண்ணிங்கன்னா T² + 5t, சாரி 10t + 25 ஈக்குவல் டு 20tன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா T² - 10t + 25 ஈக்குவல் டு 0. இஸ் ஓகேவா? T² - 10t + 25. அப்போ இது ஈஸியாக நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். அதாவது பார்த்தாலே தெரியுது, திஸ் இஸ் T - 5 the whole square ஃபார்முலா a - b the whole square, T² - 10t + 25. அப்போ T - 5 the whole square equal to 0 அப்படின்னா T equal to 5. T equal to 5 என்றப்போ இந்த சாய்ஸ் கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். நீங்கள் ப்ராப்ளத்தை இன்ட்ரெஸ்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி சால்வ் இட். என்னடா இது இப்படி கொடுத்துருக்காங்க, இது நோடுவோ அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ யூ லைக் த ப்ராப்ளம், ஸோ த ப்ராப்ளம் வில் ஆல்சோ லைக் யூ அண்ட் இட் வில் give the answer, proper answer நீங்கள் ஈஸியாக போயிடுவீங்க. ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் மேட் வெரி கிளியர். வி ஆர் அஸ்யூமிங் T செகண்ட்ஸில் பிடிச்சிப்பாங்கன்னு அஸ்யூம் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை போலீஸ் வந்து 20 மீட்டர் செகண்டில் போகிறதுனால 20 T தூரம் போயிருப்பாங்க. இந்த தூரத்தில் போயிட்டு அந்த தீஃபை பிடிச்சிட்டாங்க. அப்போது இந்த 2 பேருடைய தூரமும், அதாவது 20 Tன்றது தான் அந்த தீஃப் போன தூரமும். இந்த தீஃப் போனதுக்கு T + 5 மறந்துடாதீங்க, ஏன்னா 5 செகண்ட் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றது. ஓகேவா? நான் கொஸ்டின் நம்பர் 25. Question number 25. A ball is released from the top of a tower of height 900 meters. If it takes T seconds to reach the ground, what is the position of the ball after T/3 seconds from the ground? ஸோ ஒரு பந்து ரிலீஸ் பண்ணுறோம், டவரில் இருந்து ஹைட் வந்து 900 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. If it takes T seconds to reach the ground அப்படின்றாங்க. ஸோ H is equal to ut ப்ளஸ், ஏன்னா ட்ராப்டு, அதனால் ப்ளஸ் தான் வரும். 1/2g T² அப்படின்வோம். இது 0, ஏன்னா ரிலீஸ்டு அப்படின்னு சொன்னதுனால, அதனால் நேராகவே நீங்கள் எழுதிடலாம் ½ GT² அப்படின்றது. ஸோ ஹெச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 900 ஈக்குவல் டு 1/2 × 10 × say T². அப்போது T² is equal to 180. T² is equal to
ஐம் சாரி டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 டிவைட் வச்சு 180 அப்படின்னு வந்திருக்கு. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 180 செகண்ட்ஸ். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, t/3 செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம் போகுன்றாங்க. அப்போ இந்த ஹெச் எனக்கு வேணும், 1/2 வேணும், ஜி வேணும். டீக்கு பதிலாக யூ ஆர் கோயிங் டு புட் t/3 த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். இது பண்ணோம் அப்படின்னா 1/2 ஜி, இது டி ஸ்கொயர் இருக்கும், இது இல்லாமல் ஒரு 9 வந்து தனியாக இருக்கும். இது தனியாக போட்டுக்கிறேன். 1/9ன்றது இங்கே போடாமல் இங்கே போட்டுக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா இந்த பார்ட்டில் இந்த டி ஸ்கொயர் வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1/2 இன்ட்டு 10 இன்ட்டு ஜி போட்டேன். டி ஸ்கொயர்ன்றதை 118 போடுறேன், டிவைட் பை 9. ஸோ 9 2s are 18, இது போயிடும். ஸோ சாரி 9 2s are 18, இது போயிடுச்சுன்னா 10ன்னு வரும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், 100 மீட்டர்ஸ். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டி ஸ்கொயர் 150 வந்ததுனால டி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். அதனால் என்ன பண்ணால் அடுத்த ஸ்டெப் போயிடுங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, t/3 செகண்ட்ஸ். அதனால் 1/2 ஜி t/3 போட்டிங்கன்னா டி ஸ்கொயர் வந்துடுறது. டி ஸ்கொயர் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்ட்டு ஒரு ஆன்சர் வந்து 100 மீட்டர்ஸ். தட் இஸ் அன் ஆன்சர் ஏன்றது டிக் பண்ணிடலாம். கரெக்டாக? ஐ எம் சாரி, யூ ஆர் ராங். கொஸ்டினை பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, பால் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டு. அதாவது இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு பந்தை ஒரு டவர்லேருந்து போட்டிருக்கோம். டி செகண்ட்ஸில் பூமிக்கு வந்துடும். t/3 செகண்ட்ஸில் 100 மீட்டர் தூரத்தில் இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படி போடுறப்போ அதாவது இது வந்து ஃப்ரம் தி ஹைட் ஆஃப் தி டவர்லேருந்து 100 மீட்டர்ஸ். ஆனால் கேட்குறது என்ன, ஃப்ரம் தி கிரவுண்ட்லேருந்து கேட்குறாங்க. இங்கிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்றது. மொத்த ஹைட்டு 900 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ t/3 செகண்ட்ஸில் 100 மீட்டர் தான் வந்திருக்கு. அப்போ இன்னும் பூமியிலிருந்து 800 மீட்டர் தூரத்தில் இருக்கும் அப்படின்றதுனால சி தான் கரெக்ட் ஆன்சர். திருப்பியும் உங்களை ட்ராப் பண்ணணுன்றதுனால ஃபஸ்ட்டு சாய்ஸாக 100 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி தி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னுட்டு அந்த ஃப்ரம் தி கிரவுண்ட் அப்படின்றத வாட்ச் பண்ணுறதில்லை. அல்லது சரியாக புரிஞ்சிக்காமல் டக்குன்னுட்டு 100 மீட்டர்ஸ் டிக் பண்ணிவிட்டு தே லூஸ் 5 மார்க்ஸ் போயிடுறது. ஏன்னா 4 மார்க்ஸு -1 இல்லையா, 5 மார்க் தண்டத்துக்கு போயிடுறது. 1 மார்க் இங்கே கஷ்டப்பட்டு சேர்த்த மார்க்கும் போயிடுறது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, படித்து பாருங்கள் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அது கிளியராக புரிஞ்சுட்டு தென் ப்ரொசீட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 25 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒரு 5 சம் இன்றைக்கி. ஸோ இதுவே ஒரு about 18 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு ஐடியா பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டல் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு திருப்பி பாருங்கள். நீங்கள் இந்த 5 சம் என்ன பண்ணுறீங்க, திருப்பியும் வெறும் சம்ஸை மட்டும் பாருங்கள். சம்ஸை பார்த்துட்டு உங்களால் போட முடியுமா, இந்த ப்ரீவியஸ் 20 சம்ஸ் இருக்கே அதையும் அதே போல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கரெக்ட் ஆன்சர் அரைவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நோட் ஆஃப் த டைம் ஆல்சோ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்கன்றது ஏன்னா ஏற்கனவே இப்போ கற்றுக்கிட்டீங்க. அதனால் உங்களுக்கு வேகமாக நீ போடணும். ஸோ ஒரு 20-25 நிமிஷத்தில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் டாக்டர் தான். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் தட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சஜஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு வாட்ச் இட். நிறைய பேர் பார்க்குறப்போ, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ தட் வில் பி an encouragement for me to take more problems and explain to you. So thank you very much for the watching.